Hi viewers, welcome to our channel Flavors of India. இன்னைக்கு நம்ம ஒரு கோவக்காய் தொக்கு செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க viewers. இப்போ இந்த கோவக்காய் தொக்கு செய்யிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்றோம். இந்த மசாலா நீங்க ரெடி பண்ணி வச்சிக்கிட்டேனா இத வந்து நீங்க கோவக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, சிக்கன், மட்டன் எல்லா சைடு டிஷ்க்கும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் மசாலா. இப்போ இதுக்கு நான் வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன், 1.5 ஸ்பூனு சீரகம், 1/4 ஸ்பூனு சோம்பு, ஒரு 8 பைதகி சில்லி, ஒரு 4 லவங்கம், ஒரு அன்னாசி பூவு ஸ்டாரு, அதாவது 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை சின்னதாக 2 பீஸ் வச்சுருக்கிறேன், 1.5 ஸ்பூனு தனியா. இதையெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிட்டோன்னா 1 மந்த்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். நான் வந்துட்டு கொஞ்சமாக ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா எந்த சைட் டிஷ்ஷுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி. இப்போ இதையெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இதை நம்ம ஒரு ஜாரில் சேர்த்து பொடிச்சிட்டு வந்துடலாம். இதெல்லாம் நம்ம பொடிச்சிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ரஃப்பாக இதை பொடிச்சிட்டு வந்துட்டோம். இதை ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுட்டா 1 மந்த்து 2 மந்த்ஸ் வரலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லா தொக்குக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கோவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். பேன் வச்சுட்டு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருந்தோம். சிறிதளவு கடுகு, சிறிதளவு சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடுகு பொரியட்டும், சிறிதளவு உளுந்து. இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சது. இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை கிள்ளி போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு தக்காளி, எல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட நம்ம 250 கிராம், அதாவது 1/4 kg கோவக்காய் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்துடுவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இதில், இந்த காய் வேகிற அளவுக்கு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு இந்த காய் வேகிறதுக்கு விடலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்ச இந்த மசாலா பவுடரை இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்தா தெரியும், நல்லா தொக்காயிடுச்சு. இது அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிறிதளவு மல்லித்தழை சேர்த்து இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். நம்மளோட கோவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.